நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகை பார்க்குறோம். மூலிகை கீரை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் கையில் வச்சுருக்குது புண்ணாக்கு கீரை. புண்ணாக்கு கீரைன்னு சொல்லுவாங்க. அதோடய பூ தெரியுதுங்களா? இலை வந்து இப்படி தண்டு வந்து இப்படி சிகப்பாக இருக்கும். பூ அது மாதிரி சின்னதாக குட்டியாக ஒரு பூ இருக்கும். காய் வந்து இருங்க, இதில் இங்கே காய் இருக்கா பார்க்குறேன். குட்டி குட்டியாக இருக்கும், ஸ்கொயர் டைப்பில். அதை வந்து சாப்பிடுவாங்க சின்ன வயசில். வெள்ளரி கொஞ்சம் குழப்பாக இருக்கும். இந்த கீரை எதுக்கு நல்லதுன்னா, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதுலேயும். இது நிறைய மலைக்கட்டு இருக்குது, அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு இந்த கீரையை பருப்போடு சேர்த்து சமைச்சிட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் குறையும். அதுமாதிரி சில பேர் நீர்க்கடுப்பு சரியாக யூரின் போகாமல் இருக்கும். அது நீர்க்கடுப்பு வரும் இல்லையா, அந்த நீர்க்கடுப்புக்கெல்லாம் இதை சமைச்சு சாப்பிட்டால் இது நல்லது. அதேமாதிரி கால் ஆணிக்கும் இது வந்து மருந்து சொல்லுவாங்க. எப்படின்னா, இதோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி 10 போட்ட கால் ஆணி இருக்க இடத்துல வந்து கட்டி வந்தோம்னா கொஞ்சம் நல்லா அந்த கால் ஆணி வந்து குணமாகும். இதுதான் இந்த புண்ணாக்கு கீரை. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இதில் காய் இருக்கும், அது காட்டலான்னு பார்க்குறேன். இப்போ தான் பூ வர்றதுனால இல்லை போல் இருக்குது இதில், சரிங்களா? ஸோ இன்றைக்கி புண்ணாக்கீரை பார்த்தாச்சு. பக்கத்துலேயே பொன்னாங்கண்ணியில் இது ஒரு பொன்னாங்கண்ணி, இது ஒரு ரகம். இந்த ஒரு பொன்னாங்கண்ணி பூத்துருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு பொன்னாங்கண்ணி. இதை பற்றி அடுத்த பதிவு போடுவோம். வெட்டிக்கிளி குட்டியாக இருக்குது பாருங்க, தெரியுதா? பறந்துட்டார். சரி, இப்போ இந்த புண்ணாக்கு கீரைக்கு காய் இங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? வேறு செடியில் ஏதாவது இருக்கா? சரி, தெரியல, கிடைக்கல எல்லாமே. ஸோ இதுதான் புண்ணாக்கு கீரை. இன்றைக்கி புண்ணாக்கு கீரை பார்த்தாச்சு இல்லையா? இந்த பூ தெரியுதுங்களா? தண்டு இப்படி சிகப்பாக இருக்கும். பூ வச்சு குட்டியாக அந்த மூக்குத்தி பூ மாதிரி இந்த மஞ்சள் கலரில் இருக்கும். காய் வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட் இருக்குல்ல, அதோட மினியேச்சர் மாதிரி இருக்கும். அது குட்டியாக இருந்தால் இப்படி இருக்கும், அதுமாதிரி இருக்கும். அதை போட்டு சாப்பிடலாம். வெள்ளரிக்கான்னு சொல்லி சாப்பிடுவாங்க கிராமத்தில். ஓகே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கால் ஆணிக்கு மருந்து இது இந்த கீரை. மலமிளக்கி, அதாவது சிறுநீரும் தாராளமாக போகும். நீர் பிரியாமல் கஷ்டப்படுறவங்க, சிறுநீர் பிரியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களாம் இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நீர் தாராளமாக போகும். ஓகே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.